ஆரம்பித்திருக்கிறது. அதை விசுவாசிகள் எல்லோரும் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. எத்தனை மணி? 10 மணி. மிகச்சரியாக 10 மணிக்கு ஆரம்பிக்கும். அது வெயில் அதிகமாக இருக்கிறது, அது உங்களுக்கும் நன்மையாக இருக்கும். ஆகவே தான் அந்த நேரத்தை தெரிந்தெடுத்திருக்கிறோம். ஆகவே விசுவாசிகள் முன்னதாக வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வசனம் 30-31. அல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக என்று பவுல் எழுதுகிறார். அப்போ ஏன் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று எழுதுகிறார்னா, அவர்தான் சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வலோகாதிபதி. நம்மையும் அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி அவர் சிருஷ்டித்திருக்கிறார். போன தடவை ஒரு சிறு பெண்ணினுடைய ஊழியத்தை பற்றி பேசியிருந்தேன். அந்த சிறு பெண்ணினுடைய ஊழியம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமான ஒரு ஊழியமாக இருந்தது. நாகமான் உங்களுக்கு தெரியும், போன தடவை எடுத்திருக்கிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நாகமான் என்பவன் ஒரு பெரிய வேலர், பெரிய ஒரு படைத்தலைவன். சீரியாவுக்கு அவனால் மிகப்பெரிய வெற்றி. ஆனால் அவன் குஷ்டரோகியாக இருக்கிறான். அவன் இஸ்ரவேலுக்கு வந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து போயிருக்கிறாங்க. அந்த பெண்ணு ஒரு 12 வயது பெண்ணு. ஆனால் இஸ்ரவேலில் அவள் பிறந்து வளர்ந்து ஒரு 12 வயசில் சிறைப்பிடிக்கப்பட்டுட்டான். அவள் வந்து ஒரு தேசத்தை விட்டு, இஸ்ரேல் தேசத்தை விட்டு சீரியா தேசத்துக்கு போய் அடிமைத்தனத்தில் இருக்கிறான். தன்னுடைய எஜமானிக்கு கீழே வேலை செய்யும்போது அவள் தன்னுடைய எஜமானை பார்க்குறா. அந்த எஜமான் குஷ்டரோகியாக இருக்கிறான். அப்போ அந்த பெண் சொல்லுகிறா, இஸ்ரவேலில் இருக்கிற சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி இடத்திலே எஜமான் போவாரானால் அவருக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லி அவள் போகிறான், சொல்லுகிறான். அந்த வார்த்தையை நம்பி அவன் தன்னுடைய சீரியா தேசத்து ராஜா கிட்ட அந்த நிருபங்களை கேட்டு வாங்கி மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தோடு அவன் செல்கிறான். அங்கே வெள்ளி பொண்ணு உடைமைகள், துணி அந்த காலத்தில் மிக விலையேற பெற்றது. இன்றைக்கி 100 ரூபா கொடுத்தா ஒரு சேலை கிடச்சிரும். ஆனால் அந்த காலத்தில் துணி மிகவும் விலையேறப்பட்டது. இவ்வளவுத்தையும் தங்கம் வெள்ளி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தபாலை ராஜா கிட்ட கொடுக்கும்போது அந்த ராஜாவுக்கு பைத்தியமே பிடிச்சிருது. யாராவது குஷ்டரோகியை சுகமாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு விசுவாசம் இல்லை. ஆனால் இந்த பெண்ணுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அல்லேலூயா. இந்த பெண்ணுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. பாருங்க, ஒரு சிறைபிடிக்கப்பட்ட பெண். நல்லா கவனிக்கணும். நம்ம மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக. இந்த சிறைபிடிக்கப்பட்ட பெண் ஒரு அடிமைத்தனத்தில், மொழி வேற, சாப்பாடு வேற, தேசம் வேற, தாய் தகப்பன் இல்லை, சொந்த பந்தம் இல்லை. இந்த சொந்த பந்தம் இல்லாமல் கூட, தாய் தகப்பன் இல்லாத கூட போயிட்டு அவன் என்ன பண்ணுறா, அந்த நாகமானுக்கு ஒரு நல்ல செய்தியை அவள் அறிவிக்கிறாள். அல்லேலூயா. நம்மளை அடிமைப்படுத்தி ஒரு வேலைக்காரியை போல வச்சிருக்கிறான். வீட்டில் வந்து பாராட்டி சீராட்டி பாலூட்டி வளர்ந்துக்கிட்டு இருந்தோம், அடிமைத்தனத்தில் இருக்கிறான். ஆனால் நம்ம இப்படி வந்து ஒரு அடிமைத்தனத்தில் கொண்டு வந்து போட்டிருக்கானேன்னு பார்க்காம அவளுடைய இருதயம் சொஸ்த மனமாக இருக்கிறது. அல்லேலூயா. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சமாதானம் இருக்குது அந்த மனதில், அந்த இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்குது. எபேசியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறார், நீங்க உங்களுடைய இருதயத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாக வேண்டும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி, இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம், அந்நிய தேசம், ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வரும்பொழுது கூட மனம் சொஸ்த மனமாக இருக்க வேண்டும் என்று நீதிமொழிகள் 16:30 சொல்லுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் உள்ளத்திலே நீங்கள் புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அப்படின்னா அந்த உள்ளம் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு திட நம்பிக்கை இருக்கும்,
உள்ளத்திலே அவர் என்னுடைய கர்த்தர் என்ற ஒரு தீர்மானம் இருக்கும். அல்லேலூயா. அது எப்படி சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் அந்த புதிதான ஆவி உள்ள அந்த மனம், அந்த சொஸ்த மனம், தான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு இருதயத்தில் வைத்திருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிப்படும். எப்படிப்பட்ட வார்த்தைகள்? எஜமான் சமாரியாவில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசி நேரத்தில் போனால் நலமாயிருக்கும். சோர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில, எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில கூட கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்துவனுடைய சிந்தை உடையவர்கள், அவர்கள் என்ன பண்றாங்க பாருங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து, 2:7 ரோமர் 2:7, சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவருக்கு தேவன் நித்திய ஜீவனை அளிப்பார். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நன்மை செய்து, எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதபடி, ஒரு பயப்படாதபடி, ஒரு கலங்காதபடி, இருதயத்திலே ஒரு தீர்மானம் எடுத்து அந்த இருதயம் சொஸ்தமானமான செம்மையான ஒரு இருதயமாக இருந்து, அவர் என் தேவன் என்று ஒரு இருதயம், அவர் என் தேவன், அவர் எப்படியோ நான் அப்படி. அல்லேலூயா. அவர் எப்படியோ நான் அப்படி. அதுதான் அதுதான் கிறிஸ்தவனுடைய ஒரு வாழ்க்கை. என்னன்னா, அவர் எப்படியோ நான் அப்படி. அதுதான் தீர்மானம் எடுத்தா. தீர்மானம் எடுத்தவர் சொல்றா, சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமைய, கர்த்தருக்கு மகிமை தருது. யாருக்கு மகிமை? இப்படி ஒரு அடிமைத்தனத்திலிருந்து இப்படி ஒரு நற்கிரியை செய்யறியமா? உனக்கு எங்க இருந்து கத்துக்கிட்ட? என் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. எங்க இருந்து கத்துக்கிட்டேன்? என் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கிட்டேன். இப்படி ஒரு நன்மை செய்யறியமா? அது என் தேவனுக்கு கனத்தை கொண்டு. இந்த கிரியை, இந்த நன்மை, என்னுடைய தேவனுடைய மகிமையை தேடுற எனக்கு அவரை கனம் பண்ணவும் தெரியும். அதுதான் மகிமை, கர்த்தருக்கு மகிமை. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்போது நீ அவருடைய வார்த்தையை கனம் பண்ற, அவருக்கு கனத்தை அது கொடுக்கிறது. அல்லேலூயா. நன்மை செய்யும்போது கர்த்தருக்கு மகிமை, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும்போது கர்த்தரை கனம் பண்ணுகிறது. அப்படி கனம் பண்ணும் பொழுது தேவன் உனக்கு ஒரு அழியாமையை தருகிறார். உன் ஜீவனை, நீ மரித்து போனாலும் உன்னை மகிமுள்ள இந்த சரீரம், அழிந்து போகிற சரீரத்தை ஒரு அழியாமை உள்ள சரீரமாக கொண்டு வந்து உனக்கு ஒரு நித்திய ஜீவனையும் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அதுதான் கிறிஸ்தவன் வந்து சோர்ந்து போகிறதுக்கு அவனுக்கு வழியே கிடையாது. ஏன்? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நான் மட்டும் தனியா இருந்தா என்ன நசிக்கலாம், நான் மட்டும் தனியா இருந்தா என்ன ஒடுக்கிடலாம், நான் மட்டும் தனியா இருந்தா என்ன அமைக்கிடலாம். நான் தான் சொன்னேன், காத்தடைக்கப்பட்ட ஒரு பந்தை எடுத்துட்டு போயிட்டு நீ தண்ணீரினுடைய ஆழத்திலே கொண்டு வந்து நீ போட்டுட்டு நீ வெளியே வர்றதுக்குள்ள அந்த பந்து வெளியே வந்துடும். அல்லேலூயா. கிறிஸ்தவன் கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவை பற்றும் நம்பிக்கையில அசையாதபடி நிலைத்திருக்கிறவன், கண்மலையில மேல நிறுத்தப்பட்டு காலடிகள் உறுதிப்படுத்தப்பட்டவன். அந்த அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அந்த தேவன், அந்த இயேசு எப்படி, அவன் அப்படி. அதனாலதான் அந்த பெண்ணு சோர்ந்து போகாமல் நன்மை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிற நித்திய ஜீவனுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பெண்ணா இருக்கிறார். அந்த பெண்ணிடத்திலிருந்து ஏராளமாய் கற்றுக்கொள்ளலாம். அதனாலதான் சொல்றாரு பவுல், சொல்றாரு, நீங்க இப்படி சோர்ந்து போகாமல் நன்மை செய்யும் பொழுது எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் நீங்க ஒடுங்கி போக மாட்டீங்க. அல்லேலூயா. ஏன்னா அவரு கூட இருக்கிறாரு. யாரு கூட இருக்கிறது? விசுவாசிக்கிறீங்களா? உங்க கூட கர்த்தர் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்படி ஒரு விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு உள்ள இருக்கும்போது நீங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறது இல்லை, சொஸ்த மனாது. அல்லேலூயா. அந்த சொஸ்த மனம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் முறிவடையாது. அல்லேலூயா. அந்த மனம் முறிவடையாது. அதை வந்து அந்த மனதை வந்து கலக்கி போட முடியாது. என்ன பண்ண முடியாது? முருங்க ஆவி எலும்புகளை உலர பண்ணுமா. அது ஒரு மனம் முறிந்து போச்சுன்னா, ஒரு மனம் மடிவு வந்துச்சுன்னா, அது எலும்புகளில் இருக்கிற மஜ்ஜை, அது உருகிறல்ல, ஆட்டு எலும்பு உருகிறல்ல, அதுதான் மஜ்ஜை, அதை உலர பண்ணிடுமா.
அது உலர பண்ண முடியாதபடி தேவனுடைய வார்த்தையானது ஆவியாயும் ஜீவனுமாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டத்திலும் அதிகமான கருக்கானதும் ஆவியும் ஆத்துமாவையும் மூனையும் ஊடுருவக்கூடியதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள நிலைத்திருந்தா, கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லுமாயின், இந்த பெண்ணுக்கு எப்படி தெரியும் கர்த்தரை பத்தி? சொல்லி கொடுத்துருக்கிறாங்க, யாரும் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அப்பா, நம்முடைய தேவன் செங்கடலை பிளக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. செங்கடலைகளெல்லாம் பிளக்கிற தேவன் அவர். பார்வோனை முழுகடித்தவர் அவர். அவர் ஆபிரகாமின் தேவன் அவர். அவர் ஈசாக்கின் தேவன் அவர். அவர் யாக்கோபின் தேவன் அவர். நம்முடைய தேவன் அவர். சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இருதயம் இப்படிப்பட்ட வார்த்தைகளாலே நிரம்பி இருந்தால், வேதம் சொல்லுகிறது ஒரு இடத்துல, சங்கீத புஸ்தகத்துல, தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையாலே ஒரு மனுஷன் நிறைந்திருந்தால் அதனுடைய வெளிச்சம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை, அதுல ஒரு ஆவி இருக்குது. அந்த வார்த்தை ஆவி இருக்குது, அது ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு ஒரு வெளிச்சம். எப்படி சொல்றது? அத அந்த வார்த்தையிலே ஒரு ஜீவன் இருக்கிறது. ஏன்னா அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகளால் நிரம்பி இருந்தா அந்த மனம் முறிவடைகிறது இல்லை, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைந்து மனம் முறிவடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொல்லிட்டாரு. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை அவர் சொல்லிட்டாரு. அப்போ அது அப்படிப்பட்ட ஒரு சொஸ்த மனம், அப்படிப்பட்ட ஒரு செம்மையான ஒரு இருதயம், அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருந்ததுனால தான் அந்த பெண் என்ன பண்றா, அவனுக்கு ஒரு நன்மை செய்கிறவளாய் அவள் இருக்கிறாள். ஹல்லேலூயா. பாருங்க, அதுல கொஞ்சம் விட்டு போன காரியங்கள் இருக்கு, அதனால தான் திருப்பி நான் அதை எடுக்கிறேன். அவன் போகிறான், போயிட்டு எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கறான். ஏன்னா குஷ்டரோகிகளை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் கூட பார்க்கலாம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பார்க்க மாட்டாங்க இல்லை, புதிய ஏற்பாட்டில் யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க. உடனே என்ன பண்ணுறான், ஒதுங்கி போகிறாங்க. அப்போது எலிசா தீர்க்கதரிசி வெளியில் வரல. எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரியுது இப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகி வந்திருக்கிறான், சீரியா தேசத்திலிருந்து வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் வெளியில் வரல. வெளியே வராமல் அவனுக்கிட்ட போய் சொல்கிறான். அவனிடத்தில் ஆள் அனுப்பி, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, படிங்கம்மா. போதும். அவன் என்ன பண்றான் பாருங்க, இவன் ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போறான். கிறிஸ்தவர்கள் நல்லா கவனிக்கணும். ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷன் நாகமானுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்புறான். நீ போய் யோர்தானிலே 7 தரம் முழுகி எழுந்திரி, உனக்கு சொஸ்தமாவாயின்னு சொல்லி அனுப்புறான். ஆனா சபைக்கு வர்ற நாம ஒரு தீர்மானத்தோட நம்ம வர்றோம். கர்த்தர், நான் உன்னை யோசித்திருக்கிறேன், எனக்கு ஒன்று தேவை இருக்குது, எனக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது, எனக்கு ஒரு விடுதலை வேண்டியது இருக்குது, என் இஷ்டப்படி இப்படி செய்தால் நல்லா இருக்கும். எப்படி செய்யணும்? என் விருப்பத்தின்படி கர்த்தர் செயல்படணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம வர்றோம். நம்முடைய அபிலாஷைகள் நம்முடைய மனசுக்கு ஏற்றவைகளாகவே இருக்கிறது, நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றவைகளாகவே இருக்கிறது. உண்மைதானே இல்ல? அல்லேலூயா. ஆனா அவர் சொல்றது, எதையாவிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நமக்கு கிடைக்கிறதுன்னு தான் அவரை பற்றிய தைரியம். அல்லேலூயா. நம்முடைய சித்தத்தின்படி இல்ல, எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவருடைய அளவின்படி கேட்டால், அவருடைய நேரத்தின்படி கேட்டால். ஏன்னா இயேசுவே காலம் நிறைவேறின போது
ஸ்திரீனிடத்துல பிறக்கிறார். அப்போ நாம நம்முடைய இருதயத்தினுடைய மன விருப்பங்கள் நமக்கு நல்லதா இருக்கலாம், இல்ல நம்முடைய விருப்பத்தின்படி இருக்கலாம். ஆனா அது தேவனுடைய பார்வையில அது நமக்கு சரியில்லாததாக இருக்கலாம். அல்லேலூயா. இது நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசைகள். ஏன்னா நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். நம்ம கிட்ட எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் என்கிட்ட மனுஷீகமும் இருக்குது, தெய்வீகமும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? இருக்கு. சில நேரத்தில் என்ன பண்ணுது, மனுஷீகம் நம்மளை மேற்கொள்ளுதா இல்லையா? அதுதான் நம்முடைய அபிலாஷைகள், நம்முடைய. ஆனால் கர்த்தர் அவர் ஒரு நேரத்தை வச்சிருப்பாரு, கர்த்தர் அவருடைய வழியை வச்சிருப்பாரு. அதுதான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, தேவன் தம்முடையவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர்களை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனித இருதயத்துக்கும் அது தோன்றினதில்லை. தேவன் நம்முடைய ஆவிலே விளங்க பண்ணினார். அவருடைய வழி வேற, அவருடைய நேரம் வேற, அவருடைய காலம் வேற. ஆனா அந்த நாகமான் பாருங்க, அவன் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறான். எனக்கு சுகமாகணும்னா தீர்க்கதரிசி அவனுடைய அந்த தேவனுடைய நாமத்தை சொல்லி என் கைகள், அவனுடைய கைகளால் என்னுடைய குஷ்டரோகத்தை தடவி என்னை சுகமாக்குவான் என்று அவன் நினைச்சிட்டு அவன் வந்திருக்கிறான். வந்த உடனே அவன் சொல்றான், தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி சொல்றான், அவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன், தேவனுடைய மனுஷன். அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நீ போய் யோர்தான் நதியிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு, நல்லா இடுவப்பா. இவன் ஒரு தீர்மானம் எடுத்துட்டு வந்த தீர்மானத்துக்கு எதிராக ஒன்று நடக்குது. உடனே கடும் கோபம் கொண்டு, அல்லேலூயா, உடனே என்ன வருது அவனுக்கு? கடும் கோபம் கொண்டு. அதுக்குதான் வேதம் என்ன சொல்லுகிறது? பிரசங்கி 7:9 சொல்லுகிறது, உன் மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாது, மூடரின் நெஞ்சில் கோபம் குடிகொள்ளுமா. மூடரின் நெஞ்சில் கோபம் குடிகொள்ளும். ஏன்னா இவன் தேவனை அறியாதவன். இவன் தேவனிடத்தில் ஒரு விடுதலைக்காக வந்திருக்கிறான். தேவனுடைய காரியங்களை அறியாதவனா இருக்கிறான், தேவனுடைய வழிகளை அறியாதவனா இருக்கிறான். இவன் அவனுடைய விருப்பத்தின்படி எனக்கு நடக்கணும்னு சொல்லி அவன் ரொம்ப ஒரு வேகமா அவன் நிற்கிறான். அப்போ அவனுக்கு கடுங்கோபம் வருகிறது. அதனால தான் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு நமக்கு, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. அது யாருடைய இருதயத்திலே கோபம் குடிகொண்டிருக்கும்? மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொண்டிருக்கும். அல்லேலூயா. அதே மாதிரி யாக்கோபு 1:19 சொல்லுகிறது, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அவ்வளோ பெரிய மனுஷனுக்கு அவங்கிட்ட இருக்கிற ஒரு சாதாரண வேலைக்காரன் சொல்றாங்க, அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் சும்மோடு சொல்லும்போது அது செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அவனுக்குள்ள என்னன்னா, இந்த யோர்தான் நதி ஒரு அழுக்கான நதியா இருக்கும். ஏன்னா அது கரை புரண்டு ஓடி வருகிறது, ஒரு சுத்தமா இல்லை பார்க்கறதுக்கு. பாருங்க, நதி மழை பெஞ்சு நதி புரண்டு வரும்போது கொஞ்சம் அழுக்கா இருக்கும், கொஞ்சம் கலரா இருக்கும். அவனுடைய தேசத்தின் நதியாகிய அந்த நதிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுத்தமா இருக்குமா அந்த தண்ணீர்கள். அவனுடைய தமஸ்குவினுடைய அந்த நதிகள் சுத்தமா இருக்குமா. ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போகிறான். அதான் உக்கிர கோபம். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், மாம்ச சிந்தை உள்ள மனுஷன், மாம்சமும் மனசும் விரும்பினைகளை செய்து கோபாக்கினுடைய பிள்ளைகளா இருந்து நிறைய வெற்றிகளை தன்னுடைய வாழ்க்கையில பெற்று தேவனை குறித்த எந்த விதமான அறிவும், எந்த விதமான ஞானமும், எந்த விதமான பயமும், தேவனுடைய தயவு, அன்பு, இரக்கம், மனதுருக்கம் எதை குறித்தும் அறிவில்லாதபடி அவனுடைய வாழ்க்கையில அவன் எடுத்திருக்கிற அநேக வெற்றிகள் அவனுக்கு ஒரு உக்கிர கோபத்தை வந்துருது, அவனுக்குள்ள ஒரு பெருமையை கொண்டு வச்சிருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு தேவன் தான் அந்த வெற்றியை கொடுத்தார் என்று ஆரம்பத்தில் நீங்க படிக்கலாம். அல்லேலூயா. 1வது வசனம் 2வது வசனத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நாகமானுக்கு தேவன் தான் அந்த ஒரு பெரிய ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார், எழுதியிருக்கோம் அதுல. அல்லேலூயா. எதுல எழுதி பார்த்தீங்கன்னா, யார் கொடுத்தாரா? 1வது வசனத்துல
அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டு இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ அந்த அந்த பெண் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு காரியத்தை செய்து அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறா. அவன் சொல்றான், என்ன சொல்றான், இந்த பூமியில் எங்கும் இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் அப்படின்னு சொல்றான். அது அவன் சுகமானதுக்கு அப்புறம் அவனுக்கு தெரியுது. எப்ப தெரியுது அவனுக்கு? அவனுக்கு சுகமானதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது. ஏன்னா அவன் நிறைய செலவு பண்ணி நிறைய இடத்துக்கு போய் அவனை ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு எந்த விதமான விடுதலையும் அடையாதபடி இங்க வந்து அவனுக்கு குணமானதுக்கு அப்புறம் சொல்றான். ஆனா நான் சொன்னேன், இது ஒரு புதிய ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு விசுவாசம். ஆனா தாவீதை குறித்து எடுத்து காமிச்ச அதை சொல்லும்போது சொன்னேன், அவன் சொல்றான், நான் பாதாளத்திற்கு போனாலும் அங்கே இருக்கிறீர், வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே அதை நீர் அறிந்திருக்கிறீர், என்னை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி என்னை வேலி அடிக்கிறவராய் இருக்கிறீர். பாருங்க, இதெல்லாம் ஒரு தேவன் தன்னுடைய தான் ஆராதிக்கிற அந்த தேவன் எப்பேற்பட்ட ஒரு மகிமையின் தேவன் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். என் உட்கார்தலையும் என்னுடைய எழுந்திருக்கிறதிலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். அவனுக்கு தெரியுது தன்னுடைய தேவன் எப்பேற்பட்டவர் என்பது தெரியுது. அவனுக்கு தெரியுது இந்த அவருடைய காணப்படாத வல்லமை, நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவர்கள் இந்த காணப்படுகிற உலகத்தை பார்த்தா அவருடைய காணப்படாத தேவத்துவம் நித்திய வல்லமை தெரியுது. ஆகவே அவன் தன்னுடைய தேவனை குறித்து தியானித்து அவரை பற்றியே நினைச்சு என் கர்த்தர் என் தேவன் என்பதை விசுவாசித்து அப்படியே இருக்கும் பொழுதுதான் அவனுக்கு தெரியுது, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என்னை குறித்து எல்லாம் அவருக்கு தெரியும், அவர் அவ்வளவு பெரிய தேவன், என்னுடைய இருதயத்திலும் அவர் பெரியவராயிருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. ஹல்லேலூயா. இதுதான் தேவனை குறித்த ஒரு என்லார்ஜ்மென்ட் மைண்ட், ஒரு பெரிய ஒரு பறந்து விரிந்த ஒரு இருதயம். தன்னுடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை உன்னுடைய இருதயம் அறிய 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 அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு உன்னுடைய மேன்மை ரொம்ப பெருசா வரும். ஹல்லேலூயா. என்லார்ஜ்மென்ட் மைண்ட். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனம் எப்பேற்பட்ட போர்க்களத்தையும் எப்பேற்பட்ட ஒரு நெருக்குதலையும் எப்பேற்பட்ட ஒரு ஒடுக்குதலையும் குறித்து இந்த பூமியில இருக்கிற சகல நாசமோசங்களை குறித்து அது எதை குறித்தும் ஒரு பயம் இல்லாத ஒரு திடமனதுள்ள ஒரு இருதயம், தீர்மானம் எடுத்த இருதயம். ஏன்னா அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை என்கிற இருதயம். இந்த தேவனை குறித்து ஒரு பறந்து விரிந்த ஒரு இருதயமும் அவரை ஆராய்கிற ஒரு இருதயமுமாய் நம்முடைய இருதயம் மாறுமானால் நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? அல்லேலூயா. நமக்கு எதிராக ஒருத்தனை நிற்க முடியாது, அப்படிப்பட்ட இருதயம். அதனாலதான் யோசுவாவுக்கு சொன்னாரு, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் உள்ளவை எல்லாம் செய்யும்படி கவனமாயிரு, புத்திமானாய் நடந்து கொள், அப்பொழுது நீ உன்னுடைய வழியை வாய்க்கை செய்வாய், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனை எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. 33 ராஜாக்களை ஜெயிச்சான் வாழ்க்கையில். அல்லேலூயா. உன் தேவனை குறித்த ஒரு கடுகளவு கூட உனக்கு சந்தேகம் வரக்கூடாது. அல்லேலூயா. கடுகளவு கூட, எல்முனை அளவு கூட இந்த தேவனை குறித்து உங்களுக்கு சந்தேகம் எந்த காலத்திலும் வரக்கூடாது. அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். நம்முடைய மனம் சொஸ்த மனமாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படி மாறும்பொழுது மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். அல்லேலூயா. சரி, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46, 47, 48 படிங்க.
திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரி, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். போதும். இயேசு பாருங்க, இயேசு எரிகோவுக்கு வந்து கொண்டிருக்கிறார். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்ற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். எனக்கு ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமாவே, அதாவது நிறைய பேர் சுகமாக இருக்கிறாங்க, ஆனால் நிறைய பேருடைய பேர் போட்டதில்லை. எவீரனுடைய மகள் என்ன, அப்புறம் லாசரு மரித்து போனான். இப்படி ஒரு 2-3 பேர் தான் இருக்குது. ஆனால் இவனுடைய தகப்பன் பேர் சொல்லப்பட்டு இருக்கிறது, இவனுடைய பேரும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு இதை படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் என்னுடைய இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கு. எதுக்கு இவங்க 2 பேர் மட்டும் போட்டிருக்கு? அது தகப்பன் பேர் போட்டிருக்கு, மகனுடைய பேரும் போயிட்டுருக்கு. இவன் ஒரு குருடன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று அவன் சொல்லுகிறான். அவனுக்கு கேள்விப்படுகிறான். என்ன கேள்விப்படுகிறான்? நசரேயனாகிய இயேசு என்பவர் வர்றாரு, எரிகோவுக்கு வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்படுறான். அப்போ திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாடி வர்றாங்க. அவன் என்னவா இருக்கிறான்? குருடனா இருக்கிறான். குருடனா இருக்கிறதுனால நாம் எல்லாம் அசட்டை பண்ணுறோம். ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய திறமை இருக்குது, தெரியுமா அவங்களுக்கு? அந்த குருடர்களுக்கு ஒரு பெரிய திறமை இருக்குது. அவங்களுடைய செவி பாம்பை போல இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப கவனிப்பாங்க. ஏன்னா அவங்க கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் என்ன தெரிஞ்சுக்கணும்? கண்ணில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, கேட்டு தான் அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அது மாத்திரமல்ல, கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? இருதயத்திலே ஆழமாய் வைத்துக் கொள்வாங்க. நம்ம இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறோம். ஏன்னா நமக்கு தேவை, நம்ம கண்ணு தெரியுது, அப்பா அம்மா இருக்கிறாங்க, வீடு வாசல் இருக்குது, வேலை இருக்குது, பணம் கொஞ்சம் இருக்குது, யாராவது பார்த்துக்குவாங்க நம்மளை. அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றாரு, காது உள்ளவன் கேட்க கடவன்ட்ட, கண் உள்ளவன் சொல்லல. ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு? காதுள்ளவன் கேட்க கடவன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா கவனமா இருக்கணும். அதனால தான் நான் பிரசங்கத்தில் அதிகமான கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். நான் கேட்டவன் 40 வயசுக்கு மேலே கேட்டவன், 5இல் வளையாதது 50இல் வளையுன்னாங்க. நல்ல வேலை 40லே வளைய ஆரம்பிச்சிருச்சு இந்த கட்டை. அல்லேலூயா. கேட்டதுனால தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். எங்கள் பாஸ்டர் பேசினா அத்தனை உண்மை அப்படின்னு நம்புவேன். அல்லேலூயா. அவர் வாயிலிருந்து வருகிறது தேவனுடைய வார்த்தை, அவர் தேவனுடைய மனுஷன், அப்படியே நம்புவேன் நான். அவரை பற்றி எனக்கு எல்லளவும் எனக்கு சந்தேகமாக வராது, அவருடைய வார்த்தை குறித்து. அப்போ இந்த மாதிரி இவன் கேட்குறான். என்ன கேட்குறான்? இயேசு, நசரேயனாகிய இயேசு என்ற அவர் வருகிறார். அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்றான். அவன் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறவன் தான். அப்போ அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு வாலிபனா இருக்கிறான். நிறைய காரியங்களை குறித்து அவன் அறிந்து வைத்திருக்கலாம். அந்த தேசத்தினுடைய தேவனை குறித்து, இஸ்ரவேலின் தேவனை குறித்து அவன் அறிந்து வைத்திருக்கிறான். அப்போ பாருங்க, சங்கீதம் 62
ஒன்று சொல்லுகிறது, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். நமக்கு இதை எழுதி நமக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் நம்முடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். இந்த அந்தகார லோகாதிபதி நம்முடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆனா நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது? சொஸ்த மனம் உள்ள இருதயமாக இருக்கிறது, ஒரு திட நம்பிக்கை உள்ள இருதயமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த முதல் வார்த்தையை பாருங்க, தேவனையே. எப்படி இருக்குது? தேவனையே. நல்லா படிக்கணும், ஒரு சின்ன வார்த்தையா இருந்தாலும் விடக்கூடாது. தேவனையே நோக்கி ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு நல்லா கவனிக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு என்னன்னா, கிறிஸ்தவத்தில் 2 வார்த்தை பயன்படுத்துவாங்க. கிரைஸ்ட் ஒன்லி, அதாவது இயேசு மாத்திரம், கிரைஸ்ட் அலோன், அவர் ஒருவர் மாத்திரமே, வேற யாரும் இல்லை. அல்லேலூயா. இயேசு ஒருவர், கிரைஸ்ட் ஒன்லி அண்ட் கிரைஸ்ட் அலோன், அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் ஒருவரை தவிர பூமியில் எங்கும் வேறு தேவன் இல்லை. அந்த நாகமான் சொன்னது போல சொல்றேன், பூமியில் எங்கும் இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை போல பூமியில் எங்கும் வேறு தேவனை இல்ல. இயேசுவை போல ஒரு மதுரமானவர் ஒருவரும் இல்ல. அவர் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற அந்த மனக்கண்களை, இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் நம்முடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிற அந்த குருடை, அந்த மனதினுடைய குருடை நம்முடைய நீக்கக்கூடிய ஒரு சர்வ வல்லமை உள்ளவராயிருந்து நம்முடைய இருதயத்தை எல்லாம் அவரே, அவராலே, அவர் மாத்திரமே, கிரைஸ்ட் ஒன்லி, கிரைஸ்ட் அலோன் என்று அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொடுப்பாரா? அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை இனிமேல் இப்படி இருக்க போவதில்லை. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்கிறது, அவரே என்னுடைய கண்மலை, அவரே என்னுடைய ரட்சி. அப்படிதான் படிக்க கூடாதான், அது அப்படி படிக்கவே கூடாதான். ஆங்கிலத்தில் எப்படி வருதா? அவரே என் கண்மலை, அவரே என் ரட்சிப்பு, அவரே என் உயர்ந்த அடைக்கலம். அப்படிதான் வருதான். ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாடி அவரே, கிறிஸ்ட் அலோன், கிறிஸ்ட் ஒன்லி, இயேசு மாத்திரமே, இயேசு ஒருவர் மாத்திரமே, பூமியில் எங்கும் அவரை போல வேறு ஒரு தேவனும் இல்லை. என் உட்கார்தலையும் என்னுடைய எழுந்திருக்கிறதையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் கரெக்டா வரார். இயேசுவானவர் கரெக்டா வராரு. எப்படி வராரு? அந்த கூட இருக்கிற வழியில தான் வராரு. அல்லேலூயா. அவர் வேணும்னே தான் அந்த வழியில வராரு. அவர் காட்ட போகிறார், தன்னுடைய சீஷர்களுக்கு காட்ட போறாரு, சுத்தில இருக்கிற ஜனங்களுக்கு ஒன்று காட்ட போறாரு. அவர் வேணுனே தான் அந்த வழியில வராரு. ஏற்கனவே சொன்ன பிறவி குருடனுடைய வழி, பிறவி குருடனை பார்த்தோம் இல்லையா? பார்த்தோம்ல. அதுல என்ன பார்த்தோம்? சொல்றாரு, சீஷர்கள் கேட்கிறாங்க, இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா? இவங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறாங்களா இந்த 12 சீஷர்? அல்லேலூயா. நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு ஆளை பார்த்தோம்னா, யார் வாழ்க்கையிலேயாவது ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம புத்தி எப்படி போகுது? என்ன பாவம் செய்ததுங்களோ? அல்லேலூயா. அப்படிதானே போகுது நம்முடைய எண்ணம். இல்லை, நம்ம நல்லா இருக்கிறோம், நமக்கு ஒன்றும் குறையில்லை. ஒரு பழமொழி இருக்குது, எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் இது தெரியுமா தெரில, ஒய்யார கொண்டையா தாளம்பூவா உள்ளே இருக்குதா ஈரும் பேணுமான்ட்டு. தெரியுமா அது? நீங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பாரு, அவன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்த்துன்னு இருக்கிற நீ கேட்குறாரா இல்லையா? உன் கிட்ட அவ்வளோ வச்சிருக்கிற, எவ்வளோ இவ்வளோ வச்சுக்கிட்டு அடுத்தவங்ககிட்ட இருக்கிறத இவர் கண்ணு குருடன ஒன்று பாருங்க. சீஷர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. பரிசேயர்கள் என்ன சொல்றாங்க? வேதத்தை தெரியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர். அதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இவங்களை வச்சிருந்தாங்க. பரிசேயர்கள், வேதபாரர்கள், சதுசேயர்கள், ஆச்சாரியர்கள் எதுக்கு வச்சிருந்தாங்க? இதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வச்சிருந்தாங்க. ஆண்டவர் ஏற்படுத்தியிருந்த எதுக்கு ஏற்படுத்தியிருந்தாரு? சத்தியத்தை சொல்லி சத்தியத்தில் வளர்க்கும்படி, நித்தியத்துக்கு அவங்க ரெடி பண்ணும்படி அவங்கள வச்சிருந்தாங்க. இவங்க சொல்றாங்க, இந்த குருடன் சொல்றான், என்ன சொல்றான்? பிறவி குருடன். உலக தோற்றம் முதல் யாராவது குருடனுடைய கண்களை திறந்ததுண்டா? அப்ப இவர் எங்க இருந்து வந்திருக்கணும்? அங்கிருந்து தான் வந்திருக்கு. இவன் தீர்மானம் பண்ணிட்டான், கரெக்டா தீர்மானிச்சிட்டான். இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனுங்களுக்கு உள்ள ஒரு பொறாமை, இயேசு மீது ஒரு பொறாமை, ஒண்ணுமே தெரியல.
கண்ணு மறைச்சிருச்சு. பிரபஞ்சத்தின் தேவனான அவனுடைய மனதை குருடாக்கி சொஸ்தமன இல்ல, பொறாம உள்ளது, பொறாம எலும்புரிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இருதயம். ஆனால் அவன் என்ன நினைக்கிறாங்க, சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறான். சீசர்கள் கேட்கிறாங்க, இது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? நான் சொல்றேன், நல்லா கவனமா இருக்கணும். கிறிஸ்தவர்கள் இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அல்லேலூயா. இரக்கமுடையவர்கள் தான் இரக்கம் பெறுவான். யாரையாவது விரல் நீட்டினா பார்த்த உடனே சபிக்கப்பட்டவன் பாவியா இவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னா அவனை சிருஷ்டித்த கர்த்தவன் மேல கோவப்படுறாருன்றார். அல்லேலூயா. பாக்குறாங்க, பார்த்த உடனே இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? இதை சொன்னல, இவன்கிட்ட உத்தரம் இருக்குது. அவன் கண்ணில் லேசா ஒரு துரும்பு தான் இருக்கு, அதை பார்க்குறான். இப்படிப்பட்ட இருதயம் நம்ம கிட்ட கூட இருக்குது இல்ல? நம்ம கூட பேசுறோமே, பேசுறது இல்லையா? அல்லேலூயா. நம்ம கூட பேசிடுறோம் இல்ல, பேசிடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய மகிமை விளங்கும்படி. அல்லேலூயா. தேவனுடைய மகிமை. நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தேவனை விசுவாசித்தினா அந்த தேவன் மேல, அந்த தேவனால குணமாக்க முடியும் சொல்லி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினா கூட அவர் சொல்றாரு, அந்த இது என்ன பண்றாரு, அந்த மண்ணுல எச்சை துப்பி, என்ன உமிழ்நீரை துப்பி அதை குலைத்து அவன் கண்ணில் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்தில் போய் கழுவுன்றான். அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அவருடைய வார்த்தைக்கு அவருடைய வார்த்தை கீழ்ப்படினான். குருடன் கீழ்ப்படினான். நான் எப்படி குருடன், நான் எப்படி போவேன், எனக்கு ஒரு ஆள் அனுப்புங்க சொல்லவே இல்லை. அவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போனான். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நீ போனா உன்னுடைய காரியங்கள் வாய்க்கும். அல்லேலூயா. போ, உனக்கு முன்னே போகிறவர் அவர். இயேசுராஜா உனக்கு முன்னே செல்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அப்பேற்பட்ட மகிமையின் தேவனுடைய வார்த்தையை நம்பி போறான். சுகமாய் வர்றான். சுகமாய் வந்துதான் சொல்றான், உலக தோற்றத்துக்கு முன்னே குருடனுடைய கண்களை எவனாவது திறந்ததுண்டா? எந்த பரிசேயனாவது, எந்த தேவனால் நியமிக்கப்பட்ட ஆசாரியனாவது, சதுசேயராவது, வேதபாரகனாவது, யாராவது ஒருவராவது செய்திருக்கிறீங்களா கேட்கிறாரு. ஆண்டவர் கேட்கிறாரு. எலியா சரப்தா விதவை, சீதோன் தேசத்தில் உள்ள சரப்தா விதவின் இடத்துக்கு தான் எலியா தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டான். அவன் ஒருத்திக்கிட்டு அனுப்பினான்றாரு, வேற ஒருத்திக்கிட்டு நான் அனுப்பல என்றார். அப்படியே சொல்றாரு, இஸ்ரவேலில் இருக்கிற வேற ஒருத்திக்கிட்ட கூட நான் அனுப்பல, சீதோன் பட்டணத்தில் இருக்கிற சரப்தா விதவின் இடத்துக்கு அனுப்பினேன். குஷ்டரோகி நாகமானை அல்லாமல் உங்களுக்குள்ள அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தாங்க. இந்த பரிசேயர்கள் இருதயத்தில் பெருமை உள்ள, மேட்டுமை உள்ள பரிசேயர்கள், மனக்குருடு, பொறாமை, பெருமை உள்ள பரிசேயர்களை வச்சு என்ன நடந்ததுன்னு கேட்கிறாரு ஆண்டவராக இயேசு. என்ன நடந்தது? ஒன்னும் நடக்கல. நாகமானை அல்லாமல், சீரியா தேசத்து நாகமானை அல்லாமல் வேறு ஒருவரும் குணமாக்கப்படவில்லை. இஸ்ரவேலில் அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள், யாரையும் சுகமாக்க முடியல. உனக்கு எதுக்கு பெருமை என்றார்? உனக்கு இரக்கம் இல்லை. நீ நீ உனக்கு வேதம் தெரியுது, பைபிள் தெரியுது, வசனம் தெரியுது, ஆனா வசனத்துல உனக்கு வெளிப்பாடு இல்ல. வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரியல. அவனுக்கு இரக்கம் இல்ல. 10 கற்பனைகளை நான் கடைபிடிக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லா தகுதி இருக்குதுன்னு நினைக்கிற. உன்கிட்ட இரக்கம் இருந்துச்சா? அவனை சபிக்கப்பட்டவன் நீ சொல்ற, உனக்கு இரக்கம் இருந்துச்சா கேட்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், நான் கேட்கல, ஆண்டவர் கேட்கிறார். இரக்கம் இருந்துச்சா? அப்படி இரக்கம் இருந்ததுன்னா உன்னால குணமாக்கி இருக்க முடியுமே, உன்னால சுகமாக்கி இருக்க முடியுமே. ஏன் இல்லை? பரிசேயருடைய குணத்தை பத்தி உதாரணம் சொல்றதுக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்க. நான் 10 வருஷம் வேலை செஞ்சேன் ஒரு முதலாளி கிட்ட. அவர் எப்படி வளர்க்கப்பட்டார்னா, சிறு வயதில் அவருக்கு ஒரே பேதி, பொழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. பொழைச்சிட்டார். அவர் பொழைச்சது மாத்திரம் இல்லை, நல்லா வளர்ந்துட்டார். ஆள் திடகாத்திரமாக வளர்ந்துட்டார். அவர் 4 அண்ணன் தம்பிங்க. அந்த 4 அண்ணன் தம்பியில் இவர் 3வது ஆள். இந்த 3வது ஆள் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது கரெக்டாக இருக்கும். எப்படி இருக்கும்? முடிவு எடுத்தா இவருடைய ஆலோசனை கரெக்டாக இருக்கும். அப்படி சொல்லி சொல்லி அவரை வளர்த்துட்டாங்க. அதனால மற்ற 3 பேரும் இவர் வந்த பிறகு தான் ஆலோசனையை தீர்மானம் பண்ணுவாங்க. கடைசியில் இவர் எடுக்கிறதா முடிவு. இப்படி அவரை சொல்லி சொல்லியே அவர் என்ன பண்ணிட்டாங்க, வளர்த்துட்டாங்க. வளர்த்ததுக்கப்புறம் அவங்க ஒரு பெரிய லெவலில், ஒரு ஆசீர்வாதமான ஒரு பெரிய லெவலில் அவங்க வளர்ந்துட்டாங்க. உயர்ந்த நிலைக்கு வந்துட்டாங்க. வந்ததுனால அவர்கிட்ட பாருங்க, ஒரு 70 பேர் வேலை செஞ்சோம். எப்படி?
70 பேர் வேலை செஞ்சோம். இவர் புத்திமான்னு சொல்லி ஒரு நல்ல அறிவாளி புத்திமான்னு சொல்லி வளர்த்ததுனால அவருக்குள்ள என்ன போச்சு, அது நான் புத்திசாலி, நான் அறிவாளி, நான் காரிய சித்தி உள்ளவன்றது அதுக்குள்ள அவருக்குள்ள நிரம்பி இருக்குது. அவர்கிட்ட வேலை செய்கிற 70 பேரையும் இந்த நாய்கள் அப்படின்னு தான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? நாய்கள், வேலைக்கார நாய்கள் அப்படின்னு தான் சொல்லுவார். வேலை செய்கிறவங்களை பற்றி எந்த மட்டும் மரியாதை கிடையாது, எதுவும் கிடையாது. கரெக்டாக 12:30 மணிக்கு 2 வாழைப்பழம் சாப்பிட்ருவார். எங்களை 2 மணிக்கு தான் சாப்பாட்டுக்கு அனுப்புவார். அவர் முன்னாடி என்ன பண்ணுவார், தன்னுடைய பசியை கொஞ்சம் ஆற்றிக்கிடுவார். 2 மணிக்கு அனுப்புவார். ராத்திரி 8:30 மணி ஆயிடுச்சுன்னா ஒரு 4 பண்டலை பிரித்து போட்டுருவார். அதெல்லாத்தையும் சரி பண்ணணும். அதாவது இவங்களுக்கு அறிவில்லை, அதனால தான் இவனுக்கு வேலை செய்கிறானுங்க. நம்ம அறிவு, நம்ம ரொம்ப புத்திசாலி அப்படின்ற ஒரு அப்படியே மிஞ்சி போயிருப்பார். அவர் வருவார், அவருடைய கடவுள் படத்துக்கு முன்னாடி வருவார். கடவுள் படம் அப்படி இருக்கும், அப்படி பார்ப்பார், பார்த்துட்டு அப்படியே போயிடுவார். அல்லேலூயா. அப்போ ஒரு கட்டத்தில் அவருக்கு கைகள் விழுந்து போச்சு. எப்படி? கைகள் விழுந்து போச்சு. 25 வருடங்கள் ஒரு வேலைக்கார உதவி இல்லாமல் அவரால் வாழ முடியல. அல்லேலூயா. பெருமை இல்லையா? ஒரு பெருமை. இந்த பரிசேயர்களுக்கு கூட இப்படிப்பட்ட பெருமை தான் இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறாங்க, இரக்கம் இல்லை. அவன் என்ன நினைக்கிறான், இவன் பிறவி குருடன், இவன் என்ன பாவம் பண்ணானோ, இவன் தாய் தகப்ப என்ன பாவம் பண்ணானோ. ஆனால் நான் சொல்கிறேன், பாவம் உங்களிடத்திலிருந்து தோன்றலை, என்னிடத்திலிருந்து தோன்றலை. ஆதி ஆதாம் பாவம் செய்தான். அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், என் தாய் பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவான, என்கிட்ட இருந்து வரல, என்னுடைய ஆதி தாய். அவனுடைய அம்மாவை சொல்லல, ஆதி தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்க்குணத்திலே உருவானேன். அப்போ அந்த ஆதாம் செய்த ஆதாமுடைய மீறுதல், அந்த மீறுதல் நிமித்தமாக உலகத்தில் வியாதி இருக்குது, குடும்பங்களில் குழப்பம் இருக்குது, கண்ணு தெரியாம இருக்குது, குருடனா இருக்கிறான், நொண்டி இருக்குது, நொடை இருக்குது, ஊமை இருக்குது. ஜனங்கள் ஒரு விடுதலை இல்லாம ஆதாமுடைய பாவத்தினால இப்படிப்பட்ட ஒரு சந்ததி இருக்குது. அந்த சந்ததி அதை குறித்து தெரியாம வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்தமாக்கி நீதியாக்க ஒரு கர்த்தர் இருக்கிறார். பாருங்க, இந்த பர்திமேயனுடைய கதைக்கு வந்துடுவோம். முடிச்சிடறேன், சீக்கிரம் பார்க்க முடிச்சிடறேன். நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே என்ன சொல்றான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் சொல்லுகிறான். இயேசுவே தாவீதின் குமாரனே என்று அவன் எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனும் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான். நான் சொன்ன உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கண் இல்லாதவங்களுக்கு காது அதிகமாக கேட்கும். அதிகமாக கேட்கறது மட்டுமல்ல, அவர்களுடைய இருதயத்திலே அதிகமாய் பதிந்திருக்கும்னா இவன் கேள்விப்படுறான். இயேசு என் நசரேயனாகி, அவன் பேருங்க நசரேயனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, அப்போ அதில் ஒரு பெரிய ஒரு ரகசியம் இருக்கும். அப்போ கேள்விப்பட்டு என்ன கேள்விப்பட்டிருக்கிறான், பிசாசு பிடித்தவங்க சுகமாகறாங்க, ஊமையை பேசுகிறான், செவிடனுக்கு காது சுகமாகுது, 10 குஷ்டரோகிகள் வராங்க, சுகமாகி போகிறாங்க, அநேக அற்புதங்கள் நடக்குது, அநேக விடுதலை நடக்குது, மரித்தவரை உயிரோடு எழுப்புறாரு, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சுகமாகறா, கூனி நிமிர்றா, சூமின கை நேராகுது, மரித்தவர்கள் நாயினும் விதவனுடைய மகன் உயிரோடு எழுப்பப்படுகிறான். இப்படிப்பட்டவைகளெல்லாம் அவன் கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டுட்டு அவனுடைய இருதயத்தில் ஒரு தியானிக்கிறான். என்ன தியானிக்கிறான், இது யாரால் கூடும், இது யாரால் முடியும், இஸ்ரவேலினுடைய சரித்திரத்தில் இப்படி ஒரு மக்களுக்கு இப்படி ஒரு விடுதலையை யார் கொடுத்தது, இப்படி ஒரு சுகத்தை யார் கொடுத்தது,
யார் இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கொடுத்தது? வியாதி, வேதனை, கஷ்டம், பலவீனம், சோர்வு, பயம், இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை யார் கொடுத்தது? யாரால் இதை கொடுக்க முடியும்? அவன் சிந்திக்கிறான், அவனுக்கு மூளை இருக்குது, கண்ணு மாட்டுறதா இல்ல, அவனுடைய இருதயம் அதை குறித்து ஆராய முற்படுகிறது, ஆராய்ச்சி செய்கிறான். தாவீது சொல்றான், நான் எங்க 1000 நாட்களை பார்க்கல உடைய ஆலயத்தில் ஒரு நாள் இருப்பது நல்லதுன்றான். உடைய ஆலயத்தில் என்ன ஆராய்ச்சி செய்யணும்ன்றான். அப்படி இவனுக்கு தேவை பெரியதாக இருக்கிறது. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் எனக்கு பெரிய தேவை இருக்குது, என் குடும்பத்துக்கு தேவை இருக்குது, என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்வாழ்வு தேவை இருக்குது, எனக்கு என்னுடைய தேவை பெருசா இருக்குதுன்றவங்கெல்லாம் இந்த தேவனை குறித்து ஆராய முற்படுவார்கள். வேதத்தை தியானிக்க ஆரம்பிப்பார்கள், வாசிக்க ஆரம்பிப்பார்கள், கேட்க ஆரம்பிப்பார்கள். நான் ஒரு 15 மணி நேரம் மெசேஜ் கேட்பேன். 1 மணி நேரம் எங்க பாஸ்டர் பேசுறத 15 தடவை கேட்பேன், புரியணும்ட்டு. ஆராய முற்படுகிறான். யார் இப்படிப்பட்ட ஒரு விடுதலையை இந்த இஸ்ரவேலிலே யார் கொடுத்தது? அவங்க அப்ப அந்த காலத்துல எல்லாரும் வெளியே குருட எங்க வெளியே போக முடியாது. அங்க நடக்கிற காரியங்கள் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். வெளியே போக முடியாது. தியானிக்கிறான், எப்படி இப்படி சுகமாகறாங்க, எப்படி இப்படி விடுதலை ஆகுறாங்க, எப்படி இப்படி பார்வை அடைகிறாங்க, எப்படி மரித்தோர் உயிர் தெழுகிறாங்க, எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு தேவை, மிகப்பெரிய தேவை இருக்குது. அந்த எத்தனை பேர் தெரியுங்க குருடா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? கொஞ்சம் நடந்து பாருங்க. கூனியா இருந்துட்டு இப்படியே இப்படி இருந்து பாருங்க, முடியாது. பெரும்பாடு இருந்து பாருங்க, தாங்க முடியாது. அப்போ அவனுடைய தேவை பெருசா இருக்கிறதுனால இவன் கண்ணு தெரியல, தன்னுடைய தேவனை அந்த இந்த நசரேயனாகிய இயேசுவை குறித்து ஆராய்கிறான். இப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுத்தது யாரு கொடுத்ததுன்னா, கோலியாத்தை கொண்டு அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை கட்டளிட்டு தாவீது ஞாபகத்துக்கு வர்றான். எல்லாம் பயந்து நடுங்கி ஒடுங்கி கலங்கி தவித்து கொண்டு இருக்கிற நேரத்துல கோலியாத்தை வீழ்த்தின தாவீது ஞாபகத்துக்கு வர்றான். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலை சுத்தி இருக்கிற எல்லா தேசங்களுடைய ராஜாக்களையும் சிதறடித்து ஒண்ணுமெல்லாமாக்கி கப்பங்கட்ட வச்சு இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு அமைதியை கொடுத்த அந்த தாவீதை அவன் நினைவு கூறுகிறான். அல்லேலூயா. தாவீதை நினைவு கூறுகிறான். இப்படி ஒரு அமைதியை கொடுக்க முடியுமா? இப்படி ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியுமா? இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு செழிப்பை ஒரு மனுஷன் கொடுக்க முடியுமா? அவனுக்கு அந்த காலத்துல தன்னுடைய தேசத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் வெற்றியும் வாழ்வையும் கொடுத்தான். தாவீது மூலமா தேவன் கொடுத்தாரு. ஆனா இவரு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நிம்மதியை கொடுக்கிறார், ஒரு விடுதலையை கொடுக்கிறாரு, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், மரித்தோர் உயிரோடு எழுப்புகிறார்னா இவர்தான் தாவீதின் குமாரன். அல்லேலூயா. அவனுக்கு அதிலிருந்து ஒரு வெளிச்சம் வருகிறது. இவர்தான் தாவீதின் குமாரன், இவர் சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23:5 எடுங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே. அல்லேலூயா. அவர் ஞானமாய் தாவீதுக்கு ஒரு கிளை எழும்ப பண்ணுவேன். அது ஒரு நீதி உள்ள ஒரு கிளை. அது நீதி செய்யும். அது நீதி செய்கிற கிளை. வெளிப்படுத்துகிற விசேஷம் 22:16. வெளிப்படுத்தின சுவிசேஷம். இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். என்ன சொல்றாரு? நான் தாவீதின் சந்ததியும் தாவீதின் வேரும் அவர் சொல்றாரு, நானே மெய்யான ஒளி. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 2:30 சொல்லுகிறது, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாக. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. இஸ்ரவேல் தேசம் ஒரு இருள்ல இருக்குது.
வழி நடத்த ஆள் இல்ல. பரிசேயர்கள் பெருமையில இருக்கிறாங்க, அவர்களுக்கு பொறாமை இருக்குது, ஆனா பெருமை இருக்குது. அவர்கள்கிட்ட இரக்கம் இல்ல, ஒரு அன்பு இல்ல, சுபாவ அன்பு இல்ல. அவர்கள் ஒரு ஒரு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களா இல்ல, தேவனை குறித்து சொல்லுகிறவரா இல்ல. பெருமையும் மேட்டிமையும் இருக்குது. சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் விருந்துகளில் முதன்மையான ஆசனங்களையும் விதை வீடுகளை பச்சிக்கிறவர்களுமா இருந்து எந்த விதமான நன்மை செய்யாம இரக்க செய்யாம இருக்கிறாங்க. ஆனா இவர் இவன் கேள்விப்படுறது என்ன கேள்விப்படுறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அதுலதான் அந்த விஷயம் அடங்கியிருக்கு. ஹல்லேலூயா. இவர் தான் தாவீதின் குமாரன். இந்த இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார், மிகப்பெரிய விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இவர் தான் தாவீதின் குமாரன். எப்படி அந்த மெய்யாய் அந்த ஜனங்களை மேய்த்தார் என்று வேதம் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய ஜனங்களை மெய்யாய் மேய்த்தவன் இவன். எப்படி மேய்த்தானா? தாவீது நீதியும் நியாயமும் செய்து அந்த ஜனங்களை ரட்சித்தான் தாவீது. இவன் யோசிக்கிறான், இந்த திமே என்கிற குமாரனாகிய பர்திமேயை விசுவாசிக்கிறான். இவர் தாவீதின் குமாரன், இவனை தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 18:38 படிங்க. 18:38. அதேதான், அதே சம்பவம் தான் லூக்கா 18:38 எழுதியிருக்கு. அதுல என்ன எழுதியிருக்குது? முன்னடப்பவர்கள். யார் நடப்பவர்கள்? முன்னடப்பவர்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். இந்த முன்னடப்பவர் யாருன்னா, இயேசுக்கு பின்னடப்பவர்கள் அல்ல, இயேசுக்கு பின்னடப்பவர்கள் அல்ல, முன்னடப்பவர்கள். என்ன நடக்குது? உளவாளிகள், பரிசேயருடைய உளவாளிகள் இயேசுவுக்கு முன்னே நடந்தார்கள். இயேசுவினுடைய பரிசேயருடைய உளவாளிகள் இயேசுவுக்கு முன் நடந்தார்கள். இயேசுவின் சீஷர்கள் இயேசுவுக்கு பின் நடந்தார்கள். இதுதான் முன்னடப்போர். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா சொன்னது எனக்கு ஞாபகம். அல்லேலூயா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா சொன்னது எனக்கு இப்ப ஞாபகம் வந்து. இந்த முன்னடப்பவர்கள் பரிசேயருடைய உளவாளிகள். அவங்க தான் சொல்றாங்க, தாவீதின் குமாரன் என்று சொன்னா மேசியா என்ற அர்த்தம். அல்லேலூயா. சங்கீதம் 89 இருக்கு, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதை போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு என்றென்றைக்கும் ஒரு ராஜாசனம், நிலையான ஒரு ராஜாசனம் கொடுக்கப்பட்டிருக்கும். தாவீதுக்கு ஒரு நிலையான ராஜாசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அதை போய் படிச்சு பாருங்க. அந்த ராஜாசனத்துக்கு சொந்தக்காரர், அந்த தாவீது ராஜாவுக்கு குமாரனாக இயேசு கிறிஸ்து இங்க வருகிறார். அவனை யோசிச்சு பார்க்கிறான். இப்படிப்பட்ட விடுதலையை கொடுத்தது தாவீது, இப்படிப்பட்ட விடுதலையை கொடுத்தது, சமாதானத்தை கொடுத்தது, ஒரு நிம்மதியை கொடுத்தது, இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு செழிப்பை கொடுத்தது, சுற்றிலும் இருக்கிற தேசங்களுக்கு முன்பாக ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷமும் ஒரு வெற்றியும் வாழ்வை கொடுத்தது தாவீது. இவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விடுதலையும் செழிப்பையும் கொடுக்க வந்திருக்கிற தாவீதின் குமாரனாகிய அந்த ராஜாசனத்துக்கு சொந்தக்காரர், நித்திய ராஜாசனத்துக்கு சொந்தக்காரர் இவர் தான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்கிறான். அல்லேலூயா. அவரை மேசியா என்று சொல்ல முடியாதபடி முன்னெடுப்பவர்கள் அதட்டுகிறார்கள். அவன் தான் பரிசேயன். ஏன்னா இறக்கம் இல்லை, பெருமை. சொன்னல, ஏன் சொன்ன? பெருமை. நான் தான் புத்திசாலி, நான் தான் அறிவாளி. சொன்னல, எங்க ஓனரை பத்தி சொன்னல. வேலை செய்யறவங்களாம் முட்டாளுங்க, வேலைக்காரன், நாய்க. 25 வருஷம் வேலைக்காரன் துணை இல்லாம ஒரு கையில ஒரு தடி, 25 வருஷம் கைகள் விழுந்து போச்சு. அல்லேலூயா. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. பரிசேயர்கள் இவருக்கு பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி முன்னாடி அனுப்புறாங்க, உளவாளிகளை அனுப்புறாங்க, முன்னடப்பவர்களை அனுப்புறாங்க. அவன் அதட்டுகிறார்கள். அவன் அதட்டுன அதங்களை. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. உங்களுடைய வாழ்வை, உங்களுடைய சமாதானத்தை, உங்களுடைய வெற்றியை எதுவும் தடுக்க முடியாது. கிரைஸ்ட் அலோன், கிரைஸ்ட் ஒன்லி.
அவரே, அவராலே, அவர் மாத்திரமே. 62 63 போய் படிங்க, நிதானமா படிங்க, ஒவ்வொரு வார்த்தையா படிங்க. அவரே, அவராலே, அவர் மாத்திரமே என் தேவன். என் முழங்கால்கள் அவருக்கு முன்பாக தான் முடங்கும், என் நாவுகள் அவர் மாத்திரம்தான் என்று அறிக்கையிடணும், முடங்குங்க. அவன் ஏன் தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கணும், ஏன் அதிகமா கூப்பிட்டான்? அவரை தான் பார்க்கணும். எனக்கு கண்ணு வருது, எனக்கு கண்ணு வந்து என்னுடைய வாழ்க்கையில வேற காரியங்களை பார்க்கிறத காட்டிலும் அந்த தாவீதின் குமாரனை, இப்படிப்பட்ட அற்புதரை, இப்படிப்பட்ட அதிசயரை, எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்துக்கு சொந்தக்காரரை, அந்த தாவீதின் குமாரனை, அந்த மேசியாவை, அந்த தேவாதி தேவனை நான் காண வேண்டும். அதற்காக எனக்கு பார்வை வேண்டும். அதனாலதான் அவன் பேர் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஏன் பேர் எழுதப்பட்டிருக்கு? நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஆண்டவர்கிட்ட, ரொம்ப வருஷம் கேட்டேன். அவர் சொன்னாரு, அவன் என்ன பார்க்க விரும்பினான், இந்த உலகத்தை பார்க்கல. நம்ம உலகத்தை பார்க்கறதுனால அவரை பார்க்க முடியலங்க. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறுறதுனால அவரை பார்க்க முடியல, நம்மளால பார்க்க முடியல. நம்முடைய ஆசாபாசங்கள், நம்முடைய பெருமை, நம்முடைய மேட்டிமை, நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நம்ம சுத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அவரை பார்க்க முடியல. ஆனா ஏன் அவனுடைய பேர் எழுதப்பட்டு இருக்கிறது? அவரை பார்க்க விரும்பினான். அந்த மேசியாவை, அந்த தாவீதின் குமாரனை, அந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்துவன் பார்க்க விரும்பினா. அப்படி பார்க்க விரும்பினா நீ பார்வை அடைவ, நீ சொஸ்தம் அடைவ, உனக்கு சமாதானம் இருக்கும். யாரும் உன்னை ஒடுக்க முடியாது, யாரும் உன்னை நெருக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில நீ கேட்காமலே சுபிச்ச வரும். அல்லேலூயா. கேட்ட ஞானத்தை கொடுத்து கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் என் தேவன் அவர். அல்லேலூயா. அப்பேற்பட்ட மகிமை தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. மேன்மை பாராட்டினா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். மேன்மை பாராட்டினா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தினாங்க? எத்தனை பேருக்கு தெரிஞ்சது இவர் தாவீதின் குமாரன் என்று? சீஷர்களுக்கே தெரியல. அல்லேலூயா. சீஷர்களை ஒரு கட்டத்தில் விட்டுட்டு ஓடி போனாங்க. ஆனா திருப்பி போய் உயிரோடு இருந்த சீஷர்களை தன்னை காண்பிக்க வேண்டியதா இருந்தது. ஆனா அவனுக்கு தேவை அதிகங்க. உன்னுடைய தேவை அதிகமா இருந்தால் இந்த தேவனை தேடுவ. இல்ல, உன்னுடைய பெருமையை பார்க்கணும்னா அதை நீ வேற விதமா தேடிக்கிட்டு இருப்ப. முடிவு பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மேன்மை தேடினா உனக்கு மேன்மை தன்னால வரும். நீ மேன்மை தேட வேண்டியதில்லை, உனக்கு மகிமையை தேட வேண்டியதில்லை, உனக்கு கனத்தை தேட வேண்டியதில்லை, அழியாமையை தேட வேண்டியதில்லை, நித்திய ஜீவனை நீ தேட வேண்டியதில்லை. அவரை தேடி வருதான் தாவீதின் குமாரன் என்று நீ அறிந்தால் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவருக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. மகிமை இயேசுவுக்கே உண்டாவதாக.